ஹாய் ஜிம் ஃபேமிலி. இதுதான் எங்களோட சண்டே மார்னிங் வியூ வித் திஸ் கியூட்டன். செல்லு கியூட்டு, குட்டி கியூட்டு. என்னப்பா குட் மார்னிங். ஹாய். ஹாய். இங்க இருக்காரே ஒருத்தர், வாட்டர் மிலன்னா என்ன வேணா பண்ணுவாரு. வாட்டர் மிலன் இல்லாம இருக்கவே முடியாது ஒருத்தரால. ஆமா, எதை எடுக்கிறாரோ இல்லையோ இந்த நெல்லிக்காய் மட்டும் எப்பவுமே எங்களோட இதுல வந்துடும். ஸோ இதை வச்சு சட்னி, துவையல், இந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட்றணும் அவருக்கு. அப்பதான் வந்து அவர் ஹேர் நல்லா இருக்குன்னு அவருக்கு ஒரு தாட். ஆக்சுவலி நீங்க நினைப்பீங்க சண்டே அன்னைக்கு என்ன வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் கடையில் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. பட் நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் சண்டே அன்னைக்கு ஃப்ரூட்ஸோட தான். வாங்க ஜிம் ஃபேமிலி, இன்னைக்கு என்ன மார்க்கெட் போயிட்டு வந்தோம். இப்போ சண்டே என்ன ஸ்பெஷல்ன்றதை போய் பார்க்கலாமா? அவங்க ஏதோ பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு தெரில. ஓகே, இதோ. ஹாய் ஹாய் ஜிம் ஃபேமிலி. ஹாய். என்னங்க நம்ம என்ன ஸ்பெஷல்னா இட்லி அண்ட் சிக்கன் குழம்பு. ஓகே ஓகே. காலையிலேக்கு அப்புறம் மதியானம் வந்து நமக்கு வாங்கிட்டு வந்தோம்னா கிராப், அது கிராப் கிரேவி. ஸோ அப்போ 2 தடவை சமைக்க முடியாதுன்றதுனால இப்போவே குழம்பு வச்சுட்டேன். மதியானத்துக்கு ரைஸும் கிராபும் செஞ்சுட்டா போதும், முடிஞ்சிச்சு. இப்போ ஆல்ரெடி வந்து வெந்துட்டு இருக்குவா. ஓ, ரெடி ஆயிடுச்சு போலயே. ஆமா, இட்லி ரெடி ஆயிடுச்சு. இங்க இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு. இது முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஓகே. குளிச்சாச்சு, கிளம்பியாச்சு. எதுக்குன்னு தானே கேட்குறீங்க? சாப்பிடுதான், வேறு எதுக்கு. இங்கே ஒருத்தர் இருக்காரு, நண்டு சாப்பிட தெரியாது, எனக்கு அது எப்படி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம். அதாவது நண்டு சாப்பிட்றதுக்கு ட்ரைனிங். இதெல்லாம் தான் இப்போது டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நண்டு வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அவங்க சாப்பிட போகிறாங்க. இதுதான் பாடி பார்ட்டு, ஓகேவா? இந்த இடத்துல இங்கே வந்து சதை இருக்கும் ஃப்ரண்ட்டில், ஓகேவா? இதை வந்துட்டு உங்கள் விரல் வச்சு, முக்கியமாக வந்து கட்டை விரல் வச்சு இப்படி எம்பி இப்படி எடுக்கணும், ஓகேவா? அப்படி எடுத்திங்கன்னா அந்த சதை வரும். அப்படி ஒன்று ஒன்றா அப்படி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இந்த இருக்குது பார்த்திங்கன்னா கால் பகுதிகளை, இந்த பகுதி வந்துட்டு அதை உடச்சி இப்படி உறிஞ்சிங்கன்னா வரும். அப்புறம் இது இல்லாமல் இங்கே ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், இது வந்து அதோட கொடுக்கு மாதிரி ஏதாச்சும் பிடிக்கிறதுக்கு இல்லைன்னா வேற கடிக்கிறதுக்கு இருக்கும். அதுக்குள்ளாரே நிறைய சாதம் இருக்கும். 2ஆக உடச்சி இதை கடிச்சு எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதான். அப்புறம் கிரேவி போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, டன்னா பண்ணிடுவீங்களா? சூப்பர், தேங்க்யூ. நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்குது, நாங்கள் போகிறப்ப அப்டேட் பண்ணுறேன். பாய். ஹாய். ஹேர் கட்டிங் வந்துருக்கோம், எனக்கு தான். பார்க்கலாமா? நாங்க ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், 3 days ட்ரிப்பு. அதனால கொஞ்சம் ஷாப்பிங், எனக்கு வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ், அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் அண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வாங்கியாச்சு, நெக்ஸ்ட் போகலாம்.
கோல்டு காஃபி போன்வா போன்வோ ஹேசல்நட் யூட்டிலிட்டி. அதுலயே ஷார்ப்பா இருக்கிறத கொடுத்துருக்கிறதா? ஆமா, நம்ம வந்து ஸ்கூட்டியோட கீ வேற எதெல்லாம் கிடைக்கும் ஷார்ப்பான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுங்க. ஹேசல்நட் டேஸ்ட் தான் நிறைய நல்லா இருக்கு. ஹேசல்நட் அந்த பருப்பு தானே, அது வந்து நியூட்ரலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வைஸ் என்னன்னா, நாங்க இந்த காஃபி ஷாப் வந்து டெய்லியும் வந்துட்டு இப்போ சுத்தி என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் படிப்போம். அதுல வந்து எனக்கு 1949 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதுன்னு போது எனக்கு ரொம்ப கேள்விப்பட்டது. இப்படி யாரு எஸ்டாப்ளிஷ் பண்றது, இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத சும்மா ஜஸ்ட் போன பார்த்தப்போ இது வந்து 1949 பெங்களூர்ல ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. காஃபி ஃபேன்சி அவங்க வந்து 3 ஜென்ரேஷனா வந்து இந்த காஃபி மேக்கிங் பிசினஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் தேவை கண்டினியூ. அது மட்டும் இல்லாம இது வந்து அந்த சிக்மங்களூர் அப்புறம் வந்து கொடகு அந்த ஏரியாஸ் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ரோபஸ்டா காஃபின்னு சொல்லுவாங்க. 3 டைப் ஆஃப் காஃபிஸ் இருக்கும். ரோபஸ்டா, அரபிகா அந்த மாதிரி காஃபிஸ் இருக்கும். வந்து ரோபஸ்டா அண்ட் அரபிகா காஃபிஸ் வந்து டேஸ்டா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க 2026க்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி காஃபிஸ் அப்புறம் ஃபில்டர் காஃபிஸ் இருக்குல்லையா, அதுலேயே வந்து சாஷேஸ் மாதிரி விற்கிறாங்க. வேணும்னா நம்ம ஜஸ்ட் அது லிக்விடை வந்து மில்க் கூட ஆட் பண்ணி சாப்பிடலாம். அதனால எனக்கு அது படிக்கிறது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. ட்ரெடிஷ்னல் வந்து மாடர்ன் இனோவேஷன் கூட அவங்க சேர்த்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த இனோவேஷனுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டச் கொடுத்த மாதிரி இருக்குது. நாட் அதர் வே அரவுண்ட் இல்லை. Quite fascinating. சரியா? ட்ரெஸ் எடுக்க வந்தோம். என்ன ஆச்சுன்னா இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ட்ரெஸ் எடுத்துட்டோம். இப்போ எப்படி போகிறது அப்படி யோசிச்சு நின்றுட்டு இருக்கோம்.